விஜய் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கா, அந்த பக்கம் எங்களுடைய இளம் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் பேசின உடனே அவனுக்கு ஓடவே இல்லை, வைக்கவும் இல்லை. முதல்வர் விஜயை திமுக எம்எல்ஏ ஒருமையில் பேசியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இனி உள்ளாட்சி தேர்தலாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாலும் சரி, இந்த தவக எந்த இடத்திலும் நுழைய முடியாத அளவிற்கு அடித்து விரட்டுவோம். அதற்கு தயாராகுங்கள். அந்த வகையிலே தளபதி தான் அடுத்த முதலமைச்சர். அடுத்த முதலமைச்சர் 4 மாசம் 6 மாசம் கழிச்சு சட்டமன்றத்தில் விஜய் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கா, அந்த பக்கம் எங்களுடைய இளம் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் பேசின உடனே அவனுக்கு ஓடவே இல்லை, வைக்கவும் இல்லை. ஓட பார்த்தாங்க. அவன் சொல்ற ஆதரவர்த்தனா இத மாதிரி இல்ல, நான் அனுப்பி பதில் சொல்லிருப்பேன். நீ என்ன பதில் சொல்லிடுவ? லாட்டி சீட்டு விற்கணும் பாக்கியா? தமிழ்நாட்டில் லாட்டி சீட்டு விற்கணும் பாக்கியா? லாட்டிகளை கொள்ளடிக்கின்ற பாவி இந்த ஆதவர்ஜனா. அவன் இன்னைக்கு பேசுறான். அவன் தான் அவனுக்கு இப்ப கொடுத்திருக்காங்க, நிறைய பொறுப்பு கொடுத்திருக்காங்க கொள்ளடிச்சிட்டு போறதுக்கு. எந்த காரணத்தை நீ நினைக்கிறா 2000 கோடி அடிச்சுட்டு உடனே தேர்தலை சந்திப்போங்கிற திட்டத்தில் இருக்கீங்க. அது நடக்கவே நடக்காது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.